உலகெங்கும் பரவி வாழக்கூடிய குக்கு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆடி மாத ராசி பலன்கள், பொது ராசி பலன்கள் குறித்து நம்மிடையே அவருடைய ஜோதிட பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கு நம்மிடையே ஜோதிடர் சித்தனருள் மணிவண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட இந்த ஆடி மாத பலன்களை குறித்து பேசுவோம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். ஐயா, இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் அப்படிங்கும்போது பொது பலன்கள் இது எப்படி நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இது அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறீங்களா, அல்லது ஒவ்வொருத்தருக்கும் இது பொதுவான ராசி பலனா அமையுமா? கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா பொது பலன் சொல்லிட்டீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயம்தான். சரி. இப்போது தனியாக பார்க்கும்போது பார்த்தா தான் இப்போ அவங்களுக்கான தசா புத்தி கிரகங்களை அவங்க ஜனன காலம் ஜாதகம் இருக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது தான் அவங்களுக்கான அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் நடக்கிற இந்த கோச்சாரம், இந்த கோச்சாரத்தை வச்சு அதுக்கான பலன் சொல்கிறது தான் இந்த ஆடி மாத ராசி பலன். இது பொது பலன் தான் ஐயா இது. சரி. இப்போ இது ஆரம்பமாக நம்ம இப்போ இதில் இந்த மேஷ ராசிலேருந்து ஆரம்பிக்கிறோமா? ஐயா ஆமாங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துல சிறப்பை பற்றி நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், நம்ம நேரில் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். சரி. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஆதி மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா வைங்களேன், இது வெறும் ஆதி மாதம் இல்லை, இது அம்மனுக்கான மாதம்னு சொல்லலாம். சரி. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வைங்களேன், திருவிழாக்கான காலம் சொல்லலாம். ஏன்னா இப்போது ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த ஒரு மாதம் தான் பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்க ஒரு காலம். திருவிழா, அதான் ஊர் திருவிழா, அம்மன் கோயில் திருவிழா, கூழ்வாக்கம் திருவிழான்ற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்படியோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருப்பாங்க, வேலை செய்கிறது, லீவ் போட்டு எங்கள் ஊர் திருவிழா அப்படின்னும் போது அந்த கோயிலுக்கு போவாங்க, குடும்பமாக ஒன்று சேருவாங்க, சொந்த பந்தங்களை பார்ப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனாங்களா, ஆடி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் பண்ணுறது அமையுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாலெல்லாம் ஒன்று சேருவாங்களே அப்படின்னும் போது பொண்ணு இருக்கா பையன் இருக்கா அப்படின்னு கலந்து பேசும்போது தான் அந்த வரன்கள் அமையும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிஸ்னஸ் அமையுங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் இந்த தொழில் பண்ணுறேன் அப்படின் போது அந்த வியாபாரத்துக்கான ஒரு இதுவும் அந்த இதில் நடக்கும். இது ஆன்மீக ரீதியாக திருவிழா அதெல்லாம் போகும். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்ன்றது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் பிரவேசிக்கிறாரு. சரி. அதாவது இது கடக மாதம்னு சொல்லுவாங்க. சூரியன் எந்தெந்த ராசிக்கு வர்றாரோ ஒரு மாதம் சூரியன் ஒரு ராசிக்கு போவார். ஸோ அப்படின்னும் போது நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் ஆடி மாதத்துக்கு வர்றாரு, அதாவது கடக மாதத்துக்கு வர்றார். இதுதான் ஜோதிட ரீதியாக விஷயம். இன்னொன்று குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்ச பெற்ற குருவோட சேர்றாரு. அது இன்னும் சிறப்பு. எல்லா ராசிக்கும் சிறப்பானா இல்லை, குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உச்ச பெற்ற குருவோட சூரியன் சேரும்போது பார்த்தீங்கன்னா அது ஜாக்பாட்னே சொல்லலாங்க. சரி. இப்போ ஜோதிட ரீதியாக சொன்னோமா, இன்னொரு முக்கியமான விஷயங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்தில் பார்த்தீங்கன்னா தட்சநாய காலம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அது இந்த ஆடி மாதம் தொடங்குதுங்க. தட்சநாய காலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பித்ருக்கான காரியம் பண்ணுறதுல அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான நேரம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, அதே மாதிரி ஆடி தபசு திருவிழா நடக்கும், ஆடி பூரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா இந்த மாதமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் தான் சொல்லலாம். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பித்ரு காரியம் செய்யறதுக்குல முன்னோருக்கான விஷயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம்ன்றது ரொம்ப உகந்த மாதம். அதாவது தட்சணாய புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயம் ஆரம்பிக்கும். அப்படின்னும் போது இந்த தட்சணாய காலத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா பண்டிகைகளும், தமிழர்களான எல்லா பண்டிகைகளும் தொடருக்கான நேரம் இந்த ஆடி மாதத்துல தான் குறிப்பாக வருதுங்க. இப்போ முதல்ல மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு. இப்போ இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது? ஆடி மாதம் மேஷராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? குறிப்பாக இந்த 7.5 சனி குறித்தும் நிறைய நிகழ்ச்சிகளில் அது ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான செயல்கள்லாம் போய்கிட்டு இருக்குது, நிறைய சொல்கிறாங்க செய்திகள். அப்போது இந்த ஆடி மாதம் மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சனி பகவானுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? குறிப்பாக சொல்ல போனால் மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி, விரைய சனி அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அதுவும் மேஷராசியில் இருக்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரீத் விடுற காலமே சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக தாங்க இருக்குது, பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். சனியோட தக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைய சனிலாம் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விரைய சனி நம்ம புத்திசாலி தனமாக பார்த்தீங்கன்னா அது விரயமாகாமல், இப்போ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை கோல்டு வாங்குறீங்க, இல்லை சார் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு லேண்ட் வாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை இருக்கிற வீடியோ நாங்கள் புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தயவுசெய்து பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த சுப செலவாக மாறிடும், விரைய செலவு இல்லாமல். எப்படி பார்த்தாலும் நீங்கள் கடன் வாங்கி பண்ண போகிறீங்க, கையில் காசு இல்லை சார், அதான் கடன் வாங்குற கடனை பார்த்தீங்கன்னா நம்ம புத்திசாலி தனமாக வாங்கிட்டோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல் கடன் கொடுக்க தான் போகிறோம்.
சரி. அது நல்லதா கெட்டதாக நம்ம தான் மாற்றிக்க போகிறோம், முதல் விஷயம். சரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து திருமணமாக இருக்க மேஷராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை வந்து திருமணத்துக்கான பேச்சுகள்லாம் வரும். குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டில் விசேஷங்கள் நிறைய நடக்கும். மேஷராசி நேயர்கள் வந்து இத்தனை நாளாக இந்த ஒரு ஃபெஸ்டிவேஷனில் இருந்திருப்பாங்க, என்னடா இது இப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கை அப்படின்ற போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதாக அமையும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டு இருப்பாங்க சிலர்லாம். ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு பெருசாக எந்த ஒரு விஷயமும் நடக்கலைங்க. குறிப்பாக சொல்ல போனாங்களே என் பக்கத்தில் உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் சொல்லி கொடுத்தா அவன் வளர்ந்தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஆஃபீஸில் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தாலும் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே இல்லை. அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலை வந்து வெளியில் தெரிய வருங்க. ஸோ இப்போ வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு கல்யாண வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தங்களுடைய செலவை சுபகாரியங்களுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிங்களா? இப்போது மேஷராசி நேயர்களுக்கு ஐயா சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.